ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா 7th இயல் 7க்கான நியூ புக்கு ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். இதில் முன்றுரை அறையினார் அவரை பற்றி கொடுத்துருக்குவாங்க. பழமொழி 400. ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவிலேருந்து. ஸோ இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒன்றுரா முன்றிலோ இல் இப்படிங்கிறது எந்த பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கு, எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். பழமொழி 400. பொருள் கூறு இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு மாறினா மலை, மடமகள்னா இளமகள், முன்றிலுங்கிறது வீட்டின் முன்னிடம், திண்ணை, புகாவாகனா உணவாக. அடுத்து கோடிட்ட இடம் சேர்த்தெழு பிரித்தெழுது புக் பேக்கில் உள்ளது, அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. வயலும் வாழும் இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ அதான் இல்லை இம்பார்ட்டண்ட்டு. போர் அடித்தல்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. குழிங்கிறது நில அளவை, சாணுங்கிறது நீட்டல் அளவை. அடுத்து பொறுத்துக சேர்த்தெழுது பிரித்தெழுது கோத்ரூ பண்ணிக்கோங்க. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி இந்த லெசன் ஹைலி இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த லெவலில் இம்பார்ட்டண்ட் இல்லை. டேரெக்டாக லிங்க் ஆகுமானா கிடையாது. ஆனால் ஒரு சில ஏரியா ரெஃபரன்ஸ் கொடுத்ததை வச்சு கொஷின் கேட்கலாம். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலின்னு சொன்னது யாருன்னா திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சேக்கிலார் திருநெல்வேலி பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து திருக்கூடமலை அப்படிங்கிற குற்றாலமலை. சிலப்பதிகாரத்தில் பொதிகை மலை பற்றி இடம்பெற்றிருக்கோம். தாமிரபரணியை தன்பொருணைன்னு சொல்லுவாங்க. இதோட கிளையாறு பார்த்திங்கன்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கரையாறு, சேர்வல்லாறு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் வருதோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு கேட்கலாம். ஸோ என்ன நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். தாமிரபரணி கடலோடு கிடக்கும் இடம் கொற்கை. திருஞான சம்பந்தர் திங்கள் நாள் விழா அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றதை சொல்லியிருப்பார். அடுத்து நற்றிணையிலையும் ரெஃபரன்ஸ் இருக்குது. கொற்கையில் பெருந்துரை முத்துன்னு அகநானூர்லேயும் ரெஃபரன்ஸ் இருக்குது. இரட்டை நகரங்கள்னு குறிப்பிடப்படுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு அழைக்கப்படுறது பாளையங்கோட்டை. திருநெல்வேலி சார்ந்தவங்க யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாததில் கூடி கேட்கலாம். திருநெல்வேலி சார்ந்தவங்க 3 பேர் கொடுத்துட்டு சாராத ஒருத்தவங்களும் கூட கேட்கலாம். அடுத்து பொறுத்துக்க கோடிட்ட இடம் புக் பேக்கில் உள்ளது, கோத்ரூ பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இந்த லெசன் ஹைலி இம்பார்ட்டண்ட்டானா அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க ஒரு ஐடியாக்காக. ஆனால் இம்பார்ட்டன்ட் வைஸ் இது ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் டி.கே. சிதம்பரனார். ஸோ இவரை பற்றி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட். இந்த நூல்வெளி ஹைலி இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டார். தமிழ் எழுத்தாளர், வழக்கறிஞர். வீட்டில் வட்ட தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூடங்களை நடத்தி வந்தார். கடித இலக்கியத்தின் முன்னோடினும் தமிழிசை காவலர்னும் வளத்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர்னு புகழப்படுறாரு. ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த பிடிஎஃப்பில் ஹைலி இம்பார்ட்டண்ட்டுன்னா இந்த பார்ட் நூல்வெளி டி.கே. சிதம்பரனாரை பற்றி. அணி இலக்கணம் பொறுத்தளவுக்கும் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ குறள் கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலங்கிறது உவமை அணி. ஏன்னா இங்கே போலங்கிற வார்த்தை வெளிப்பட்டிருக்கு. இந்த ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை இதெல்லாம் ஓம உறுப்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு ஓமை அணி பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெளியே தெரியாது, ஆனால் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. தொட்டனை தூரம் மணக்கேணி அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இல்பொருள் ஓமை அணி. இல்லாத ஒன்றை ஓமையாக குறிப்பிடுறது. பொன்மலை பொழிந்தது போல. பொன்மலை பொழியாது, ஆனால் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. கொம்பு முளைத்த குதிரை போலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அணினா அழகுங்கிறது பொருள். மலர் அன்ன பாதம். இதில் மலருங்கிறது உவமை, பாதம்ங்கிறது உவமேயம். ஓம உறுப்பு அன்ன.
ஸோ ஒரு இதை கொடுத்துட்டு என்ன இது உவமை, உவமேயம், உவம உருபுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ குறுக்கெழுத்து புதிர் இதில் பார்த்திங்கன்னா பின்னலாடை நகரம் திருப்பூர், மலைகளின் அரசி ஊட்டி, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், மலைக்கோட்டை திருச்சி, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, மாங்கனி திருவிழா காரைக்கால், மஞ்சள் மாநகரம் ஈரோடு, பூட்டு நகரம் திண்டுக்கல், தேர் அழகு நகரம் திருவாரூர், தெற்கு எல்லை கன்னியாகுமரி, புலிகள் கப்பம் முண்டந்துறை, பட்டாசு நகரம் சிவகாசி, தூங்கா நகரம் மதுரை, மலைகளின் இளவரசி கொடைக்கானல், கர்மவீரர் நகரம் விருதுநகர். அடுத்து பொருத்தமான ஓமை. என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வந்திருப்பாங்க. நானும் என் தோழியும் நகமும் சதை போல. ஒற்றுமையை குறிக்கும். திருவள்ளுவரின் புகழை உலகமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாக இருக்கும். அப்துல் கலாமின் புகழ் பார்த்திங்கன்னா குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகமெங்கும் பரவி இருக்கும். சிறுவயதில் நான் பார்த்த காட்சிகள் பசுமரத்தாணி போல். என்றைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படியும் கேட்கலாம். இல்லைன்னா பசுமரத்தாணி போல் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து ஊர் பேரில் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அந்த வார்த்தையை அந்த லெட்டரை யூஸ் பண்ணி. நாகப்பட்டினம்னா நாகம், பட்டினம் பட்டி, நாடி. ஸோ இந்த மாதிரி. ஸோ இது அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சும் கேட்கலாம். கலை சொற்கள் இம்பார்ட்டன்ட். நாகரிகம், சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல், ஃபோல்க்ளோர், அறுவடை, ஹார்வெஸ்ட்டு, நீர்ப்பாசனம், இரிகேஷன், அயல்நாட்டவர், ஃபாரினர், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், கவிஞர், போயட், நெற்பயிர், பேடி, பயிரிடுதல், கல்டிவேஷன், உளவியல், அக்ரானமி. பழைய சமச்சீர் புத்தகத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இது கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொல். அனுமதினா இசைவு, ஆதவனா ஞாயிறு, ஆரம்பம்னா தொடக்கமா, ஆஸ்தினா சொத்து, இம்சை அப்படின்னா துன்பம், இருதயம்னா நெஞ்சகம், ஈசன்னா இறைவன், உபசரித்தல் விருந்தோம்பல், உபயம்னா திருப்பணியாளர் கொடை, உசார்னா விழிப்பு, யதார்த்தம்னா இயல்பு, ஐதீகம்னா உலக வழக்கு, காகிதம்னா தாள், கிரீடம்னா மணிமுடி, குபேரனா பெருஞ்செல்வம். பிறமொழி சொற்களை நீக்கி அவற்றுக்குடைய தமிழ் சொற்களை சேர்த்து எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது, இந்த வேலையில் சேர என்ன தகுதி உள்ளது. அந்தஸ்தான தகுதி. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். கொடுங்கோல் அரசன் கொடுஞ்செயல் செய்தான். அக்கிரமம்னா கொடுஞ்செயல். ஆகாசத்தில் பச்சி பறந்தது, வானத்தில் பறவை பறந்தது. புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா, பூவின்றி, புஷ்பம்னா பூ, அபிஷேகம்னா திருமுழுக்கு உண்டா. குழந்தைகளுக்கு கந்திஷ்டி சுற்றி போடு, குழந்தைக்கு கண்ணேறு சுற்றி போடு. ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். பிறமொழி சொல்லற்ற தொடர்னு சொல்லி புக்கில் இருக்கிற கொஷினையே ஆப்ஷனாக கொடுத்துட்டு இல்லாத இதை ஆன்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். இது டேரெக்டாக தமிழ் சொல் மட்டும்தான் இருக்குது, வேறு பிறமொழி சொல் இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கிரமம், கந்திஷ்டி, பச்சி இதெல்லாம் பிறமொழி சொல். அடுத்து போலி. முதல் போலி, இடைப்போலி, இறுதி போலி. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மஞ்சு, மையல் இதெல்லாம் முதல் போலி. முரசு, இளஞ்சின்னா இடைப்போலி. இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு அது என்னன்னு கூட கேட்கலாம். இப்போ பந்தல்னு கொடுத்துட்டு அது என்ன போலின்னு கூட கேட்கலாம். இறுதி போலி. அஞ்சுங்கிறது முற்றுப்போலி. அடுத்து பிச்சமூர்த்தி பற்றி கொடுத்துருக்காங்க. பிச்சமூர்த்தி இவரோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம், தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம். நியூ புக்லேயும் இவரை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கும், அப்பவும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கலாம். அடுத்து கம்பராமாயணம், கம்பரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பர் சிலபஸ்லேயே படிக்கக்கூடாதுலாம் விடாதீங்க, பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பர் தேரெழுந்தூர் சடையப்பாவலல் ஆதரிச்சிருப்பார். கம்பராமாயணம், சடகோபுரம் அந்தாதி, ஏறெழுவது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம். 12ஆம் நூற்றாண்டு இவரோட காலம். நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. ஸோ இது ஒரு லெசனு, விவசாய சம்மந்தமாக, வேளாண்மை சம்மந்தமாக உள்ளது. ஸோ இந்த தொடரை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு கோடிட்ட இடம் கூட கேட்கலாம். நெல்லுனா நண்டோட அளவில் இடைவெளி விடணும், கரும்புனா ஏரோட அளவில்,
வாழைனா வண்டி ஓடுற அளவு, தென்னைனா தேர். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். அடுத்து நோயற்ற ஆளே குறைவற்ற செல்வம். இதெல்லாம் வந்து கோடிட்ட இடத்துல கூட கேட்கலாம். இனமுள்ள அடைமொழி, இனமில்லா அடைமொழின்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. அதையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு தமிழ் பாடநூல், ஆங்கில பாடநூல் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இனமுள்ள அடைமொழி. இதே வந்து கருநிலவு, வெண்காக்கை, கருங்கதிரோன், ஸோ இது வந்து தனக்கான இனம் இல்லாமல் வேற ஒரு இதை வந்து சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிலவு எப்போ இருக்குன்னா வெண்மையாக இருக்குது. ஸோ அதனால் வெண்ணிலவு, கருங்காக்கை. ஸோ இதெல்லாம் இனமில்லா அடைமொழி. இதை கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இனமில்லா அடைமொழிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணால் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.